வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேசுகிறோம்டா, இந்த இளையோர்களின் தற்கொலை. இளையோர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தற்கொலையின் விளிம்புக்கு பலர் செல்வதை காண்கின்றோம். இது ஏன் என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கிறது. அதாவது புலம்பெயர்ந்த வாழ்வில், இப்போ தாயக சூழலில் வறுமை நிமித்தம் அல்லது வேறு காரணங்களால் இறக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் புலம்பெயர்ந்த வசதியான சூழலில் இருந்து இறக்கிற மாணவர்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. ஏன் இவர்கள் அந்த தங்களோட உயிரை மாய்க்கிறார்கள் என்று. முக்கியமாக இந்த தோல்வி அடைந்தவுடன் இந்த இளையோர்கள் செய்கிற செயலை நினைக்க கவலையாக இருக்குது. ஒரு பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லை, அல்லது ஒரு விளையாட்டில் தோல்வி அடைந்து விட்டார், அல்லது பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டார். இப்படியான காரணங்களுக்காக இவர்கள் உடனடியாகவே தற்கொலையின் விளிம்புக்கு போகிறார்கள். இவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்து இவர்களை அப்படி செய்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்குத்தான் மிக முக்கியமாக இந்த நறுக்கென்று 4 வார்த்தையில் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பு, தோல்விகளை தாங்கிக் கொள்கிற தன்மையை முதலில் சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு வளருங்கள். அப்படி வளர்க்கப்படும் சிறுவர்கள் அல்லது வளர்ந்து வர்ற அந்த பிள்ளைகள் இவற்றை கடைப்பிடித்தால் மட்டும் வாழலாம் இன்னும் பல ஆண்டுகளாக. இல்லாவிட்டால் அவர்கள் சின்ன சின்ன நீர்க்குமிழி மாதிரி வர சண்டைகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க தெரியாமல் இறக்கிறார்கள். இதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. 17, 18, 19, 20 வயதெல்லாம் இறக்கக்கூடிய வயசாய்வர்களுக்கு இந்த வயதிலே எல்லாம் இறக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? சிந்திச்சு பாருங்கள். முந்தி தாயக சூழலில் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வளர்ந்தோம். இன்று கஷ்டமே இல்லாத இந்த வாழுற இந்த பிள்ளைகளுக்குள்ள ஏன் இந்த தற்கொலை? ஏன் இந்த தற்கொலை? இது தேவையா? விழிப்புணர்வாக பெற்றோர்களுக்கு இருக்கட்டும், மற்றோருக்கும் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் சமுதாயத்தின் சிப்பிகள். அவர்களை இறக்க விட நாம் விடக்கூடாது. ஆனால் ஏன் இறக்கிறார்கள் என்று பார்த்தா, தோல்வியை தாங்கும் மனப்பக்குவம் அவர்களிடம் இல்லை. அதைத்தான் நாம் வளர்க்க வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இதோடு சேர்ந்த அன்பு, இணைவு, ஆழமான ஒரு உறுதிப்பாடு, பலம், தன்னம்பிக்கை, இவற்றை வளருங்கள். உங்கள் குழந்தைகளும் நாளைய சூரியன்களாக வருவார்கள். நன்றி, வணக்கம்.